பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வார்த்தைகள் சாதாரணமானவை அல்ல. இது இயேசு கிறிஸ்துவின் நேரடியான அழைப்பு, ஒரு அன்பான அழைப்பு, ஒரு ஆறுதலான அழைப்பு, ஒரு வாழ்க்கையை மாற்றும் அழைப்பு. நம்மில் பலர் வாழ்க்கையில் சுமைகளுடன் வாழ்கிறோம். வெளியில் நாம் சிரிப்போம், ஆனால் உள்ளத்தில் போராட்டம் நடக்கிறது. குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார சிரமங்கள், உடல் நோய்கள், மன அழுத்தம், எதிர்காலம் பற்றிய பயம், இவை எல்லாம் சேர்ந்து நம்மை சோர்வடையச் செய்கின்றன. சில நேரங்களில் நாம் இவ்வளவு சோர்ந்து போகிறோம், இதற்கு பின் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று விடுகிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில்தான் இந்த வசனம் நமக்கு வருகிறது. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று இயேசு நம்முடைய நிலையை நன்றாக அறிவார். நம்முடைய கண்ணீரையும் நம்முடைய வலியையும் நம்முடைய போராட்டங்களையும் அவர் காண்கிறார். அவர் நம்மிடம் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறார்: எல்லாரும் என்னிடம் வாருங்கள். இந்த எல்லாரும் என்பது மிகவும் முக்கியம். நீங்கள் யார் என்றாலும் பரவாயில்லை, நீங்கள் எவ்வளவு பாவத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் பரவாயில்லை. அவர் உங்களை நிராகரிக்க மாட்டார். அவர் உங்களை குற்றம் சொல்ல மாட்டார். அவர் உங்களை அன்போடு ஏற்றுக்கொள்வார். நாம் பொதுவாக நம்முடைய சுமைகளை நாமே சுமக்க முயற்சிக்கிறோம். நாம் பலமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் நாம் எல்லாவற்றையும் சுமக்க உருவாக்கப்படவில்லை. அவர் சொல்கிறார்: உங்கள் சுமைகளை எனக்கு கொடுங்கள், உங்கள் கவலைகளை என்னிடம் ஒப்படையுங்கள், உங்கள் கண்ணீரை நான் துடைப்பேன். பிறகு அவர் ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் தருகிறார்: நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த இளைப்பாறுதல் என்பது உடல் ஓய்வு மட்டுமல்ல, இது மன அமைதி, இது உள்ளார்ந்த நிம்மதி, இது ஆன்ம சாந்தி. உலகம் தரும் அமைதி தற்காலிகம், ஆனால் இயேசு தரும் அமைதி நிரந்தரம். நீங்கள் சூழ்நிலைகள் மாறாமல் இருந்தாலும் கூட உங்கள் உள்ளத்தில் அமைதி இருக்கும். இன்று நீங்கள் எவ்வளவு சோர்ந்திருந்தாலும், எவ்வளவு உடைந்திருந்தாலும், ஒரு சிறிய முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் சுமைகளை அவரிடம் ஒப்படையுங்கள். அவரிடம் பேசுங்கள். உங்கள் இதயத்தை திறந்து சொல்லுங்கள். அவர் கேட்கிறார். அவர் கவலைப்படுகிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். இன்று அவரிடம் வாருங்கள். அவர் உங்களுக்கு உண்மையான இளைப்பாறுதலை தருவார். அன்பான இயேசுவே, இன்று நான் என்னுடைய எல்லா சுமைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். என் கவலைகள், என் பயங்கள், என் கண்ணீர் எல்லாவற்றையும் உம்மிடம் தருகிறேன். கர்த்தாவே, என் இதயத்தை அமைதியால் நிரப்பும். என் மனதை சமாதானத்தால் நிரப்பும். என் ஆன்மாவுக்கு உண்மையான இளைப்பாறுதலை அளியும். நான் பலவீனமாக இருக்கும்போது நீர் என் பலமாக இருங்கள். நான் குழப்பத்தில் இருக்கும்போது நீர் என் வழிகாட்டியாக இருங்கள். என்னை நேசிக்கும் உம்முடைய அன்புக்கு நன்றி. என்னை கவனிக்கும் உம்முடைய கிருபைக்கு நன்றி. இன்று முதல் நான் உம்மில் நம்பிக்கை வைத்து நடக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.